தோழர் இப்ப வந்து அதிமுகவும், பாஜகவும் கூட்டணி வச்சிருக்கிறதா அமித்ஷா அறிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே எந்த காரணத்திலயும் வந்து பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா தற்போது கூட்டணி அமைச்சிருக்காங்க. இத பத்தி உங்களுக்கு கருத்து? இல்லை 2026 24 நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலிலேயும் எப்போதும் பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைத்து கொள்ளாது என்கிற ஒரு உறுதிமொழியை தமிழ்நாட்டு மக்களுக்கு திரு எடப்பாடி அவர்கள் கொடுத்திருந்தார்கள். இப்போது கூட்டணி சேர்ந்திருப்பதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களை அவர் ஏமாற்றி இருக்கிறார் என்பது தான் இதன் மூலமாக தெரிய வருது. ரெண்டாவது, சேரமாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சேருவதற்கு என்ன நிர்பந்தம் அல்லது அமித்ஷா தரப்பிலிருந்து எத்தகைய மிரட்டல் வந்தது என்பதை அவர் வெளிப்படையாக தெரிவிக்கணும். சேரவே மாட்டேன்னு சொல்லவர் சேருவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். கொள்கை காரணம் இருக்கணும், வேறு ஏதாவது காரணம் இருக்கணும். கொள்கையில் இவங்க 2 பேர்த்துக்கும் மாறுபாடான நிலை இருக்கக்கூடிய நிலையில், அல்லது பிஜேபி 24 தேர்தல் இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ என்ன திருந்திருச்சுன்னு ஏதாவது சொல்ல போகிறாரா? சொல்லப்போனால் 24 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு மேலும் மேலும் இந்தியாவில் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கொடூரமான நடவடிக்கைகளில் தொடர்ந்து பிஜேபி ஈடுபட்டு நிலையில் சமீபத்தில் வக்பு வாரிய திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக அதிமுக வாக்களித்தது நம் அனைவருக்கும் தெரியும். ஆகவே இவர்கள் சேருவதற்கான ஒரு மிரட்டல், அச்சுறுத்தல் அமித்ஷா தரப்பிலிருந்து என்ன வந்தது என்பதை திரு எடப்பாடி அவர்கள் வாயை திறந்தால் தான் தெரிய வரும். ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்கு அடிபணிந்து அவர்கள் இத்தகைய ஒரு தேர்தல் கூட்டணி என்பதை இன்றைக்கு அறிவித்திருக்கிறாங்க. மூன்றாவது, இவர்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம், பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொல்லியிருப்பதன் மூலமாக அதிமுக தனித்து ஆட்சி அமைப்பதற்கான தகுதியை இழந்துவிட்டது, பலத்தை இழந்துவிட்டது என்பதைத்தான் இந்த கூட்டணி ஆட்சி என்கிற அறிவிப்பின் மூலமாக அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்கிற கேள்வியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அதிமுகவை நேசிக்கக்கூடிய தொண்டர்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். இப்படி பிஜேபி அதிமுக சேர்ந்து தான் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொன்னால் அதிமுக பலமிழந்து விட்டது. இவர்களோடு சேர்ந்ததன் மூலமாக அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது, அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பது என்பதைத்தான் இந்த அறிவிப்பின் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அதிமுகவை நேசிக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள் எடப்பாடியினுடைய அதிமுகவை அழிக்கக்கூடிய இந்த செயலுக்கு எதிராக அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அதிமுக தொண்டர்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல ஒரு பக்கம் விஜய் வந்து திமுகவுக்கும் டிவிகேக்கு தான் இடையே தான் போட்டி அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. இன்னைக்கு கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொன்னவர் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு. இப்படி இந்த 2 பக்கமே இப்படி திமுக எதிராக அணிதிரளும் போது திமுக தலைமையிலான உங்க கூட்டணி 2026ல சரிவை ஏற்படுத்தும் ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பிஜேபி அதிமுக என்பது 2021 சட்டப்பேரவை தேர்தலிலே அவர்கள் சேர்ந்து தான் போட்டியிட்டார்கள். அதே கட்சி தான் இப்போ திரும்பவும் கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் புதிய பலம் என்பது வருவதற்கான வாய்ப்பில்லை. சொல்லப்போனால் தேசிய ஜனநாயக அணி என்று 2021 தேர்தலில் இருந்த அந்த அணி சேர்க்கை என்பது இப்போது இல்லை. இன்றைக்கி அநேகமாக அவரை தவிர, அதிமுகவை தவிர பிஜேபியோடு அணி சேருவதற்கு அல்லது சேர்ந்து அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு கூட எந்த கட்சியும் தயாராக இல்லை. மேலும் சில கட்சிகள் வரும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பை சொல்லியிருக்கிறார்கள். எல்லா கட்சியும் அவங்களோட 2021 சட்டப்பேரவை தேர்தலில் யாரெல்லாம் அந்த அணியில் இருந்தார்களோ அத்தனை கட்சியும் சேர்ந்தாலும் இது திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பலமே தவிர பலவீனம் அல்ல. உண்மையில் சொல்லப்போனால் இவர்கள் இருவரும் சேர்ந்திருப்பதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அணி சுலபமாக வெற்றி பெறுவதற்கான எல்லா வித வாய்ப்புகளையும் இவர்கள் கூட்டணி அமைத்திருப்பதன் மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன்.